பேரன்புமிகு மாணவச் செல்வங்களே, இளைஞர்களே, உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. உனது வளர்ச்சிக்கும் உனது முன்னேற்றத்திற்கும் நீதான் காரணம். உனது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மையப்புள்ளி நீதான். உனது உழைப்புதான் உன்னை உயர உயர கொண்டு போய் சேர்க்கிறது. உனது உழைப்புதான் உனது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் எரிபொருளாக இருக்கின்றது. அந்த எரிபொருளை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோபுரம் போல் உனது வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்ந்து இருக்க வேண்டும். கோபுரம் உயர்ந்து இருக்கும். எல்லாருக்கும் தொலைவில் இருந்தும் தெரியும். கோபுரத்தை எல்லாரும் வணங்குவார்கள். கோவில் கோபுரத்தை எல்லாரும் வணங்குவார்கள். அதுபோல நீ படிக்கின்ற இடத்திலே, பணி செய்கின்ற இடத்திலே, பொது வாழ்விலே கோபுரமாக உயர்ந்து இருக்க வேண்டும். கோவில் கோபுரத்தை அந்த தொழில் சார்ந்த வல்லுநர்கள், கலைஞர்கள் வடிவமைப்பார்கள். கோவில் கோபுரத்து சிற்பங்களை வடிவமைப்பார்கள். சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டி அழகு சேர்ப்பார்கள். கோபுரம் வல்லுநர்களால் வடிவமைக்கப்படுகிறது, உயர்ந்து நிற்கிறது. அன்புமிகு மாணவச் செல்வங்களே, உனது வளர்ச்சி என்கின்ற கோபுரத்தை நீதான் கட்ட வேண்டும். கோவில் கோபுரத்தை வல்லுநர்கள் கட்டுவார்கள். உனது வளர்ச்சி, முன்னேற்றம் என்கின்ற கோபுரத்தை நீதான் கட்ட வேண்டும். அதற்கான செங்கல்லை நீதான் சுமக்க வேண்டும். அதற்கான சிற்பங்களை நீதான் வடிக்க வேண்டும். வண்ணம் நீதான் தீட்ட வேண்டும். உனது வளர்ச்சி எனும் கோபுரத்தின் ஒவ்வொரு படிக்கட்டையும் நீதான் அமைக்க வேண்டும். நீதான் கட்ட வேண்டும். கட்டிய படிக்கல் மீது நின்று, படிக்கட்டின் மீது நின்று இன்னொரு படிக்கட்டை கட்ட வேண்டும். இப்படித்தான் பல்வேறு படிக்கட்டுகளை நீயே கட்டி வளர்ச்சி என்ற கோபுரத்தை ஏற்படுத்த வேண்டும். இது எவ்வாறு ஏற்படுத்துவது? இன்னொரு செய்தியையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கோவில் கோபுரத்திற்கு அகலம் என்று உண்டு, உயரம் என்று உண்டு. தஞ்சை பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோயில், உலக பிரசித்தி பெற்ற கோவில். கருவறை கோபுரம் 216 அடி. உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பெருக்கினால் கிடைக்கின்ற ஒரு எண் 216 அடி. இதிலிருந்து நான் சொல்லப்போகிற செய்தி, கோவில் கோபுரத்தின் உயரத்திற்கு அளவுண்டு. அளவை வைத்து, உயரத்தை அளவை வைத்து கோபுரம் அமைப்பார்கள். கோவில் கோபுரத்திற்கு அகல என்று ஒரு அளவை வைத்து கோபுரம் அமைப்பார்கள். அன்புமிகு மாணவச் செல்வங்களே, நீ உனக்கான வளர்ச்சி கோபுரத்திற்கு எந்த அளவையும் வைத்துவிட முடியாது. உனது வளர்ச்சி கோபுரத்திற்கு அளவு கிடையாது. உயரத்திற்கு அளவு கிடையாது. அகலத்திற்கு அளவு கிடையாது. கோவில் கோபுரத்திற்கு இவையெல்லாம் உண்டு. ஆனால் உனது வளர்ச்சி, முன்னேற்றம் என்கிற கோபுரத்திற்கு உயரம் என்பது இல்லை, அகலம் என்பது இல்லை. ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே போல் எல்லா இடத்திலும் உயர்வு உண்டு. சரி, இப்படிப்பட்ட கோபுரத்தை, வளர்ச்சி என்கின்ற கோபுரத்தை எப்படி அமைப்பது? வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுகின்ற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை பயன்படுத்துகின்ற பொழுது எண்ணற்ற சவால்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் தீர்க்கின்ற அளவிற்கு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வளர்ச்சி என்கின்ற உனது கோபுரம் உயர்ந்து கொண்டே போகும். உனது கோபுரம், வளர்ச்சி என்கிற கோபுரம் உயர்ந்து கொண்டே போகிற பொழுது
தூரத்தில் இருப்பவர்களும் உன்னை காண்பார்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களும் உன்னை காண்பார்கள். உலகத்தின் பல கண்டங்களிலே வாழ்பவர்கள், பல நாடுகளிலே வாழ்பவர்கள் உன்னை காண்பார்கள். அந்த அளவிற்கு உனது வளர்ச்சி கோபுரம், முன்னேற்ற கோபுரம் உயர வேண்டும். நீதான் அதை உயர்த்த வேண்டும். வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். நாலடியார் பாடலிலே சொல்வார்கள், புலி காடுகளிலே வேட்டையாடும். வேட்டையாடுவதற்கு விலங்குகள் கிடைக்காத காலத்திலே அவைகள் சிறு சிறு தவளைகளை கூட உண்டு உயிர் வாழும். அதுபோலவே நாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் என்று காத்திருக்காமல் கிடைக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் வெற்றி படிக்கட்டுகளாக நாம் ஆக்கி நமது வளர்ச்சி, முன்னேற்றம் என்கின்ற கோபுரத்தினை உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். அதை நாம் வாழ்விலே கவனத்தில் கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை நாமே உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு கதையை சொல்லுகிறேன். ஒரு செருப்பு வியாபாரி ஒரு ஊரிலே செருப்பு விற்கப் போகிறான். அந்த ஊரில் யாருமே செருப்பு அணியவில்லை. இந்த ஊரில் செருப்பே விற்க முடியாது என்று திரும்பிச் செல்லுகிறான். அதே ஊருக்கு இன்னொரு வியாபாரி போகிறான், செருப்பு வியாபாரி. அதே நிலைதான் இருக்கிறது. யாரும் காலில் செருப்பு அணியவில்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த ஊரில்தான் செருப்பு விற்க முடியும். யார் காலிலும் செருப்பு இல்லை. செருப்பின் பயன்களை விளக்கி கூறி அநேக செருப்பு இங்கே விற்க முடியும் என்று ஒரு வாய்ப்பை அவன் உருவாக்கி கொள்ளுகிறான். இங்கேதான் விற்பனை இருக்கிறது என்று தனக்கான விற்பனை வாய்ப்பினை அவனே உருவாக்கி கொள்ளுகிறான். அப்படித்தான் நாம் வாழ்க்கையிலே நமது வாய்ப்புகளை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும். வளர்ச்சி எனும் கோபுரம் உயர்ந்து கொண்டே போகும். நாம் பிறர்க்கு உதவி செய்ய வேண்டும், பிறர்க்கென வாழ வேண்டும். அப்பொழுது நமது வளர்ச்சி, முன்னேற்றம் என்கிற கோபுரம் நம்மால் உயர்த்தப்படும். எப்படி கலங்கரை விளக்கம் கடலில் பயணிக்கின்ற கப்பல்களுக்கு, படகுகளுக்கு, தோணிகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிறதோ, கரைக்கு வழிகாட்டுகிறதோ, கடற்கரைக்கு வழிகாட்டுகிறதோ, அப்படி நாம் பிறருக்கு உழைக்கின்ற பொழுது நம்முடைய வளர்ச்சி உயர்கிறது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். பிறர்க்கென வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர் அருமையாக சொல்லியிருப்பார். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவர்க்கும் தீயவை விளைவிக்க மாட்டார், செவ்வை செவ்வி அனுமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். எவ்வவர் தீயவை மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் பிறர்க்கென வாழ பழகிறோமோ அப்பொழுது நமக்கு வளர்ச்சி எனும் கோபுரம் உயர்ந்து விடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலையும் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் தீர்ந்து விட்டது. உடனே உழைப்பிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். உழைப்புதான் உங்களை உயர்த்தும், உங்களது வளர்ச்சி எனும் கோபுரத்தை உயர்த்தும். உழைத்து பாருங்கள். கல்வி, ஞானம் இரண்டு கைகளிலே நிரப்பிக் கொள்ளுங்கள். உழைத்து பாருங்கள். உழைப்புதான் நம்முடைய வளர்ச்சி என்கிற கோபுரத்தின் அடித்தளம். அது உம்முடைய வாழ்வின் எரிபொருளாக இருக்கிறது. உழைப்போம், முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.